வெல்கம் டு அனுஷ்யா சமையலறை. இன்னைக்கு நம்ம எங்கள் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்ச vlog தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 days முன்னாடி அப்லோட் ஆக வேண்டியதுங்க. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருந்ததுனால போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண டிலே ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதிக்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 18 பேர் 3 காரில் வந்து கிளம்பணும். எப்படியாவது இந்த டைம் வந்து வைகுண்ட வாசல் போயே ஆகணும்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிட்டு போகணும். கீழ் திருப்பதியில் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட் ட்ரை பண்ணோங்க, ஆனால் கிடைக்கல. அதனால் கீழ் திருப்பதியில் போய் டிக்கெட் வாங்கிடலாம், என்றைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் கிளம்பி போனோம். அங்கே போனால் க்யூ வந்து கம்மியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கினோம். எங்களுக்கு தரிசனத்துக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வேடக்கமாக போனோங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பணும். அதுக்கப்புறம் எங்களோட டிக்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட் 9 மணிக்கு தான் வந்து தரிசனத்துக்கு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஒரே டைமிங் தான் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் எல்லாருமே டிக்கெட் வாங்கிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். கீழ் திருப்பதிலேயே ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா சுப்பையகாரி ஹோட்டல்னு சொல்லி இருக்குங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் போனோம். அங்கே உள்ளே போன உடனே ஆம்பியன்ஸு சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே வந்து நின்று தனித்தனியாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் சாப்பிட போயிருந்தோம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தான் சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு அதெல்லாமே வந்து 3 விதமான ஸ்வீட் வச்சாங்க. செகண்ட் லெவலில் வந்து 3 விதமான ரைஸ் ஐட்டம், 3 விதமான துவையல், அதுக்கப்புறம் 3 விதமான குழம்பு. பொடியில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பொடி. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெவல்லையும் வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து திரும்ப கேட்டாலும் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அன்லிமிட்டெட் மீல்ஸுங்க. டேஸ்ட்டு ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சைடு போனீங்கன்னா ஒரு டைம் ஆகுது திருப்பதிக்கு இந்த ஹோட்டலில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ நீங்கள் மறுபடியும் திருப்பதிக்கு போனாலும் அதே ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்க. டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுங்க. அங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு 4 மணி இருக்குங்க. மறுநாள் வந்து தை மாதத்துலேயே சாமிக்கு வந்து பொங்கல் வச்சிடலான்னு சொல்லி மாலை, பூ, தேங்காய், பழம் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிட்டோம். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை எடுக்கிறதுங்க. நம்ம கோயிலில் வந்து என்னென்ன செய்ய போகிறோமோ அது எல்லாமே வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணணுங்க. புது புடவை அன்னைக்கு, ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வந்து சாமிக்கு வைக்கணும். அதே மாதிரி பானகம் இருக்குல்லங்க, ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதில் வெல்லம், ஏலக்காய் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் பச்சரிசி, சிறுபருப்பு ரெண்டுமே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி அதை பிளேட்டில் வச்சு அதோடு வந்து வெல்லம் சேர்த்து வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பூ, பழம், வெத்தலை, தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் தோப்புக்கே வரணும். அந்த மாதிரி தான் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அங்கே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால 10:12 ராவு காலம். அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து பொங்கல் வைக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முடிஞ்சதுக்கப்புறம் படையல் போடலான்னு சொல்லி தான் பொறுமையாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். முன்னாடி எல்லாமே வந்து தங்கச்சி க்ளீன் பண்ணி தண்ணி தெளித்து கோலம் போட்டால். இந்த சாமந்தி பூ வந்து உதிரியாகவும் 1 கிலோ வாங்கினோங்க. அதுக்கப்புறம் வந்து தனியாக மாலையாகவும் வாங்கிட்டு வந்தோம். பொங்கல் டைமில் மட்டும் நாங்கள் ஏதாவது ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே போய் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 2-3 வருஷமாக வந்து கரெக்டாக தை மாதமே வந்து அமையுதுங்க. அதனால் அந்த டைம்லேயே போய் வந்து பொங்கல் வச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து 3 இடத்துல மஞ்சள் நான் வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி குங்குமம் வச்சா. எங்கள் அத்தை வந்து எங்கள் தலையில் ஒரு பூ கூட இல்லைன்னு சொல்லி அவங்களே வந்து பூ வச்சு விட்டாங்க. இந்த பொங்கலோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து பச்சரிசி, 1/4 கிலோ வந்து சிறுபருப்பு, 1 கிலோ வந்து வெல்லம், 1/2 லிட்டர் பாலுங்க. நெய் பார்த்தீங்கன்னா 200 கிராம் நெய். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே சாமிக்கிட்ட மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பொங்கலும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அப்போ டைமே வந்து 12 மணி. எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி தட்டில் பார்த்தீங்கன்னா புடவை, ப்ளவுஸ் வந்து 2 வைக்கணுங்க. ஒரு புடவை, ப்ளவுஸு, வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து வீட்டில் ஒரு செட்டு வச்சோம். அப்புறம் எங்கள் அத்தையோடது ஒரு செட்டும், அப்புறம் என்னோடது வந்து இங்கே தோப்புக்கு கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சோம். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பெரிய வாழை இலையில் நாம் செஞ்ச சக்கரை பொங்கல் போட்டு நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கற்பூரம் ஏற்றி இந்த பானையில் வந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி வந்து எங்கள் அத்தை ஊற்றிட்டே வருவாங்க. ஒரு 3 சுற்று சுற்றிட்டு நல்லா வந்து சாம்பிராணி புகை போட்டு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போனோம்.
இந்த vlog பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எடுக்கிறதுங்க, சனிக்கிழமை. ஏன்னா எங்களுக்கு தரிசனத்துக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு தான் கொடுத்தாங்க 9 மணிக்கு. நாங்கள் வெடிகாலம் 4 மணிக்கெல்லாம் வந்து எங்கள் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து திருப்பதி கிளம்பிட்டோங்க. எங்கள் வீட்டிலேருந்து திருப்பதி பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வரும். எங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட் 9 மணிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. டைமிங் வந்து செக் பண்ண மாட்டாங்க. அந்த டேயில் நீங்கள் போனீங்கன்னா போதும், உள்ளே வந்து அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து ஒரு 6:30க்கெல்லாம் வந்து மேலே ரீச் ஆகிட்டோங்க. அங்கே சூடாக வந்து ஒரு இஞ்சி டீ குடித்தோம். அதுக்கப்புறம் கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்தே வந்து உள்ளே போயிட்டோங்க. 8:15க்கு வந்து குடோன் உள்ள போனோம். ஒரு 2 மணி நேரம் வந்து உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தரிசனத்துக்கே விட்டாங்க. சாமியை நல்லா திருப்தியாக பார்த்துட்டு வந்தோங்க, சூப்பராக. அங்கேயே வந்து அகர்பத்தியும் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கினோங்க. எல்லாருமே சொன்னாங்க சாமிக்கு யூஸ் பண்ணுற பூலியை வந்து அங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பசங்க வந்து 2 பேருமே வந்து கடை வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பப்பியோஸ் இருந்தது. இது வந்து சின்ன வயசில் பையனுக்கு வாங்கி கொடுத்தோங்க. 25 வயசு ஆகுதுங்க. இருந்தாலும் இவர் கேட்காம மறுபடியும் வந்து அது வாங்கினாரு. இன்னும் என் பையன் பார்க்க கூட இல்லைங்க. அது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் எல்லாம் சாமி இருக்க மாதிரி பெருமாள் ஃபோட்டோ ஒன்று வாங்கினோங்க. எங்கள் அம்மா பெருமாள் ஃபோட்டோ அது வாங்கினாங்க. அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து சேரும்போது டைம் வந்து 7 மணி ஆகிடுச்சிங்க. இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா சீமாத டைமில் வந்து தாய் மாமா எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து செஞ்சு அங்கே கொண்டு போய் வைக்கணும். அதனால தான் நாங்கள் முதல் நாளே வந்து ஸ்வீட் ஷாப்பில் சொல்லிட்டோங்க பாதுஷா வேணும்னு சொல்லி. அது வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை எடுத்து இன்னொரு பாக்ஸ்க்கு வந்து மாற்றிட்டுருக்கோம். தங்கச்சி வந்து தம்பி ஒய்ஃப்க்கு அவளே வந்து மருதாணி போட்டுட்டு இருந்தா. முடிச்சுட்டு நாங்கள் போய் நல்லா படுத்து தூங்கி எழுந்தோங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா சீமந்தம். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.